தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வாகன ஓட்டிகளுக்கு வந்த ஷாக் நியூஸ். சுங்கச்சாவடிகளில் மீண்டும் கட்டணம் உயர்த்த போறாங்க. எந்த சுங்கச்சாவடியில் உயர்த்த போறாங்க, எவ்வளவு கட்டணம் உயர்த்த போறாங்க, காருக்கெல்லாம் உயர்த்த போதா இல்ல லாரி பஸ் பெரிய பெரிய வண்டிகளுக்கு மட்டும் உயர்த்த போறாங்களா அப்படின்ற மொத்த தகவலை இந்த வீடியோல பார்க்க போறோம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அப்பதான் இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். அது மட்டும் இல்லாம மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் வழங்கக்கூடிய பல்வேறு விதமான அறிவிப்புகள், பல்வேறு விதமான மகிழ்ச்சி தரும் சலுகைகளை உடனுக்குடன் நம்ம சேனல்ல வீடியோ போட்டுட்டு வரும். அந்த வகையில இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு சேருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையங்கள் மூலமாக பல்வேறு சுங்கச்சாவடிகள் செயல்படுத்தப்பட்டு வருது. இந்த சுங்கச்சாவடிகள் பார்த்தீங்கன்னா நாளை சனிக்கிழமையான 23ஆம் தேதியிலிருந்து சுங்க கட்டணம் உயர்த்த போவதாக அறிவிப்பும் வெளியாயிருக்கு. இந்த மாற்றி அமைக்கப்பட்ட புதிய சுங்கச்சாவடி கட்டணமாறு ரூபாய் 25லிருந்து 100 வரைக்கும் உயர்த்தப்பட போவதாக சொல்லியிருக்காங்க. இந்த சுங்க கட்டண உயர்வானது நாளை சனிக்கிழமை நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா சென்னை புறவழி சாலை மற்றும் விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களை உள்ளடக்கிய முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகளில் செயல்பட்டு வரும் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் பாத்தீங்கன்னா உயர்த்த போறாங்க. இதுல கார், ஜீப், வணிக பயன்பாட்டுக்கான வாகனம் மற்றும் கனரக வாகனங்கள் என அனைத்து தரப்பு வாகனத்தோடைய கட்டணத்தையும் உயர்த்த போறதா அறிவிப்பாயிருக்கு. அதாவது சனிக்கிழமை நைட்ல இருந்து உங்களுக்கு வாகன உயர்வு வாகன சுங்கச்சாவடி கட்டண உயர்வு பண்ண போறாங்க. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற டோல்கேட்டோட ரேட்டை மட்டும் சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. எல்லா வண்டிகளுக்கும், அதாவது ஜீப்பு, காரு, பஸ், கனரக வாகனம் எல்லாத்துக்குமே உயர்த்த போறதா அறிவிப்பு வெளியாயிருக்கு. 60க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள்ல கட்டணம் உயர போகுதுங்க. அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியில சென்னையில் செயல்பட்டு வரும் முக்கிய சுங்கச்சாவடிகளான வானாகரம், சூரப்பட்டு உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் மீண்டும் சுங்கச்சாவடி கட்டணமானது உயர்த்த போறாங்க. இந்த சுங்கச்சாவடி கட்டண உயர்வு அனைத்து தரப்பு வாகன ஓட்டிகளுக்கும் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குங்க. தற்போது பெட்ரோல் மற்றும் டீசல் விலையும் ஒரு பக்கம் உயர்ந்ததுன்னு போனா இந்த சுங்கச்சாவடி கட்டணமும் உயர போகுது. இந்த நிலையில சுங்க கட்டணம் உயர்ந்ததுனால மக்கள் என்ன நிலைமைக்கு வாங்க போறாங்கன்னே தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த மாதாந்திர பாஸ் பயன்படுத்துறவங்களுக்கு அதுவும் உயர போகுதா சொல்லியிருக்காங்க. சென்னை புறவழி சாலையில் செயல்பட்டு வரும் வானகரம் மற்றும் சூரப்பட்டு சுங்கச்சாவடிகளில் கார் மற்றும் ஜீப் ஆகிய வாகனங்களுக்கு கடந்த முறை ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ரூபாய் 55 சுங்க கட்டணம் வசூலிச்சாங்க. இப்போ பாத்தீங்கன்னா சுங்கச்சாவடி கட்டணம் 80ஆக உயர்த்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நீங்க மந்த்லி பாஸ்னா ஒரு நாளைக்கு 55 நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு அந்த டோல்கேட்டுக்கு கிராஸ் பண்ணலாம். ஆனா இப்போ ஒரு நாளைக்கு நீங்க 80 பேமெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். இதே போல மாதாந்திர பாஸ் 1805 நிர்ணயம் செய்யப்பட்டிருக்காங்க. இதுல இலகு ரக வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் பாத்தீங்கன்னா ரூபாய் 85லிருந்து 130ஆகவும், மாதாந்திர பாஸ் கட்டணம் 2915ஆகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிச்சிருக்காங்க. இது உண்மையிலே நடுத்தர குடும்பத்தை ரொம்பவே பாதிக்குங்க. அதாவது 55 ரூபாயிலிருந்து 80 மாத்தினது கிட்டத்தட்ட 25 விலை ஏற்றி விட்டாங்க. இதை தவிர்த்து பேருந்துகள் மற்றும் லாரிகளுக்கு ரூபாய் 185லிருந்து 275 சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. சூரப்பட்டு சுங்கச்சாவடியில ஒரு நாளைக்கு ரூபாய் 75லிருந்து 115 கட்டணம் உயர்த்திருக்காங்க. மாதாந்திர கட்டணமும் பாத்தீங்கன்னா 2505 நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. இலகு ரக வாகனங்கள், அதாவது இந்த சின்ன பைக் இருக்கு, சின்ன குட்டியான தோஸ், படா தோஸ் அந்த மாதிரி வண்டிகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 120லிருந்து 180 உயர்த்தப்பட்டிருக்கிறதாக தெரிவிச்சிருக்காங்க. இது ரொம்பவுமே பெரிய வாகன ஓட்டிகளுக்கு பெரும் சிக்கலா இருக்கும்னு நினைக்கிறோம். ஒரு பக்கம் ஃபியூவல் விலை, அதாவது எரிபொருளோட விலை உயர்த்திட்டாங்க. இப்ப சுங்கச்சாவடி கட்டணத்தோட விலையும் உயர்த்திட்டாக்கா இந்த ஓன் போர்டு வச்சுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. டீ போர்டு, அதாவது இந்த டிரான்ஸ்போர்ட், டிராவல்ஸ், இவங்களுக்கு ரொம்பவுமே இது இந்த விலை உயர்வு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றதுதான் நிதர்சனமான உண்மை. கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தகவல் மட்டும்தான் பிடிச்சிருக்குமே கண்டி அதுல இப்போ ஏற்பட்டுள்ள விலை உயர்வு கண்டிப்பா மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த தகவல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி எல்லாம் விலைவாசி உயருது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கும் இது ஒரு விழிப்புணர்வா இருக்கும். அவ்வளவுதான். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.